ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். உடலில் இரத்தம் அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க, உடல் சோர்வு நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெற, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகம் நிறைஞ்ச ராகி கம்பு வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை ராகி கேழ்வரகு கேப்பன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. ராகியில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வலிமை பெறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி கால் வலி, மூட்டு வலி, முதுகுவலி பிரச்சனை இருக்கவங்க தினமும் ஏதாவது ஒரு வகையில் ராகி இட்லி, ராகி தோசை, கஞ்சி, கூழ், லட்டுன்னு ஏதாவது ஒரு வகையில் இதை உணவில் சேர்த்துக்கிடும் போது உங்களுக்கு இருக்குதான முதுகுவலி, மூட்டு வலி பிரச்சனை சீக்கிரமாக சரியாகும். எலும்புகளை நல்ல இரும்பு போல் மாற்றி வலிமை பெறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா இந்த பக்குவத்தில் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்துட்டு இதையுமே நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் இது லைட்டாக வெடித்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இது உடல் சூட்டை குறைச்சி உடல் உள் உறுப்புகளை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க இரும்பு சத்து ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா இது போல் கலர் மாதிரி வெடித்து வர ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறதுனால இதை டெய்லி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் பொறுமையாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் வறுபட்டு நல்ல ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். அப்படி வறுபட்டு வரும்போது மட்டும்தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். லைட்டாக கலர் மாதிரி நல்லா வெடித்து வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட், இதை ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க, இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேபி இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஹார்மோனை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் பெண்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம வச்ச உடனே வெடித்து வர ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். பாதாம் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதாமோட கொஞ்சம் முந்திரி, வால்நட் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க ராகியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய் போல் சேர்த்து எந்த அளவுக்கு பவுடர் ஃபார்முக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்க கம்பை இதோடு சேர்த்துட்டு இதையும் பவுடர் ஃபார்முக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவோடு இதையும் கலந்துக்கிறேன். இப்போ ஃப்ளாக்ஸ் சீடை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அரைப்படக்கூடாது. ஃப்ளாக்ஸ் சீட், வேர்க்கடலை, பாதாம் 3மே ஓரளவுக்கு அரைப்படணும். எண்ணெய் பிரிஞ்சு வராத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மொத்தமாக வறுத்துட்டு
மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் இனிப்பு கஞ்சி, உப்பு கஞ்சி, லட்டு இல்லை காலையில் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு பதிலாக இதை கூட பாலில் ஆற்றி குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மொத்தமாக அரைச்சி வச்சிங்கன்னா வெளியிலே ஒரு 3 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வண்டு எதுவுமே பிடிக்காது, அதே டேஸ்ட்டில் இருக்கும். நான் எல்லாத்தையுமே இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம தனித்தனியாக வறுத்து அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாலாம் கெட்டும் போகாது, வண்டும் பிடிக்காது. இப்போ இதிலேருந்து 1 கப் மாவு மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியோட அளவாக இருக்கும், இனிப்போட அளவுகளாக இருக்கணும், மிச்சம் எல்லா அளவுகளுமே அளந்துக்கணும். 1 கப் மாவுக்கு 7 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1:7 அந்த ரேஷியோவில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நம்ம காய்க்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு கையை எடுக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எடையே கலந்து விட்டுக்கிட்டாலே போதுமானது. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டியான பக்குவத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி டீ காஃபின்னு செய்யாமல் காலையில் எந்திரிச்சதும் இது போல் ஹெல்த்தியாக குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த நாள் ஃபுல்லாக நம்ம உடம்பை புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்தளவுக்கு ஓரளவு கட்டியான பதத்தில் வந்துட்டு நல்லா கொதித்து வரணும். நல்லா இது போல் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வறுத்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோடு நான் இனிப்பு தான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.25 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லைனா கருப்பட்டி எது உங்களுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு சில நாட்டு சர்க்கரையோட இனிப்பு அதிகமாக இருக்கும், ஒரு சிலது கம்மியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற நாட்டு சர்க்கரையோட இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.25 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது எனக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் கூட நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சுகர் பிபி இருக்குது எனக்கு இனிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுவுமே சேர்க்காம கொஞ்சமாக மிளகு, சீரகத்தை மட்டும் நல்லா தட்டி எடுத்து இதோடு சேர்த்துட்டு தாராளமாக மல்லி இலைகளை தூவி கொஞ்சம் உப்பு சேர்த்து காலையில் இல்லை ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்த அளவு ஒரு 4 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டான அளவுகளாக இருந்தது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.